Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! Hello again, welcome to another video from us. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 நேத்தோட குரூப் ஸ்டேஜ் முடிவுக்கு வந்திருக்கு. இன்னில இருந்து உடனே சூப்பர் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்பவுமே கேப் எல்லாம் விடுவாங்க, இந்த வாட்டி என்னன்னு தெரியல. நேத்து குரூப் ஸ்டேஜ் முடிச்சு இன்னில இருந்து அப்படியே சூப்பர் எக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. இன்னைக்கு நைட் நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு. ஸோ கிடைக்கிற கேப்ல தான் இந்த மார்னிங் டைம்ல தான் வந்து வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றோம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் நம்ம ப்ரிவியூல பார்த்துருப்போம், நீங்களே உங்களுக்கே தெரியல. அப்புறம் 3 பேருமே வந்து இங்க எங்கடா இந்தியா தான் டூ அஹெடா இருக்காங்க, ஒரு பெருசா காம்படிஷன் இருக்காது, ரொம்ப எக்ஸாக்ட்லி முக்கியா எக்ஸாக்ட்லி தான் போவோம் அப்படின்னு நினைச்சோம். பட் நல்ல வேலை, நம்ம நம்ம எப்படியும் அந்த மாதிரி நடக்கலன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ இந்த நிறைய சின்ன டீம்ஸ்லாம் டஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து ஆமா வந்துடும். ஆமா நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஆமா. தேங்க்யூ. அதான் சொல்றேன், அசோசியேட் நேஷன்ஸ் யூஸ்வலா அவங்க வெயிட்ஸுக்கு அவங்க அதாவது இந்த பெரிய பெரிய டீமோட வெயிட்ஸுக்கு ஈக்குவலா கொஞ்சம் பஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் வந்து ம். ஃபர்ஸ்ட் இந்த இந்தியா யூஎஸ்ஏ மேட்சை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட லிட்டரலா 46 ஃபார் ம். 4ன்றப்போ ஃபர்ஸ்ட் காலியோ அது இதுன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ம். சூரியகுமார் யாதவ் கேட்ச கூட டிராப் பண்ணிட்டாரு. அவரு அந்த பவுலர் யாரோ நேம் எக்ஸாக்டா தெரியல, அந்த ஓகே ஓகே. வேன்ஷீக் அது யாரோ ஒரு பவுலர். ஆமா, ஆமா ஆமா. அவரு அந்த கேட்ச் மட்டும் அவர் பிடிச்சிருந்தாருன்னா மேபி அந்த கேம் யுஎஸ்ஏ பக்கம் கூட போயிருக்கலாம், சொல்ல ஆமா. முடியாதுங்க. ஏன்னா பிகாஸ் அவரு அந்த ஒரு நாளுக்கு ரொம்ப குரூஷியலா இருந்தது. அண்ட் ஈவன் நமீபியா மேட்சுமே நீங்க கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 240 அடிச்சிருக்கணும். பட் அடுத்த லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ரன்னுக்கு ஒரு 6 விக்கெட்டோ 7 விக்கெட்டோ ஏதோ விட்டானுங்க. லாஸ்ட் லாஸ்ட் ம். 2 ஓவர்ல 5 ரன்னுக்கோ 6 ரன்னுக்கோ ஏதோ 7 விக்கெட் விட்டாங்க. அந்த ம். மேட்சுமே கூட 209 தூக்கிட்டாங்க. அண்ட் ம். அகைன் பாகிஸ்தான் மேட்சுமே கூட பாகிஸ்தான் மேட்ச் அப்கோர்ஸ் பெருசா ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண. அது அதான் ஏங்க உஸ்மான் டாஸ் தாரிக் முடிச்சு ஓவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா இல்ல இந்தியாவுக்கு அது அதான் நம்ம இந்தியா பத்தி ஸ்பெசிஃபிக்கா வருவோம். நம்ம அதான் இப்போ 2 மேட்ச் கவர் அதுதான். பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சே எடுத்துக்கோங்க, நெதர்லாண்ட்ஸ் பாகிஸ்தான் கேம். நெதர்லாண்ட்ஸ் கையில இருந்த கேம், அது அவ்வளவு த்ரில்லிங்கா போச்சு, ஆஹ் செம மேட்ச் அது. ஐயோ, ஸோ அங்க அதுவே எக்ஸாக்ட்லி தான். நெதர்லாண்ட்ஸ் வின் கேட்ச் பண்ணிட்டு. வேற டிராப். அந்த ம். மேக்ஸ்வோர்டோட ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி கொஞ்சம் வேற ஆமா, மாதிரி அகைன் போயிருக்கும் அதுவும் அந்த நிறைய மேட்ச். கேச்சஸ் வின் மேட்சஸ்னுவாங்க, அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி நிறைய மேட்ச் எக்ஸாக்ட்லி. வந்து ஆமா க்ளோஸா வந்து தோத்ததுக்கு காரணம் கேட்ச் விட்டது தான். நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் ஆகட்டும், ஆமா ஆமா அது எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல தான் ஜெயிப்பாங்க. தென் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், அது வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச எஸ் அந்த எக்ஸாக்ட்லி. 2016 வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி அவங்க சுப்ரீமுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஐயோ, தென் நீங்க சொன்ன மாதிரி இந்தியா இப்பவே யூஎஸ்ஏ அந்த மேட்ச். சண்டைக்கோழி பாட்டு எல்லாம் போட்டு பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கு. ஆமா. ஐயோ, 2016 வெஸ்ட் இண்டீஸ் அதே வந்துட்டாங்கடா. மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து ஓகே, அவர் இந்த வருஷம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. பட் பொதுவா T20 வேர்ல்ட் கப் முன்னாடி சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல, அது லைக் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்ல, கேப்டன்சி நல்லா பண்ணிட்டாரு, பேட்டிங் வந்து பெருசா ரன்ஸ் வரல. எக்ஸாக்ட்லி. அபிஷேக் ஆமா ஆமா. சர்மா ஒரு பக்கம் நம்பர் 1 T20 பேட்டர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் T20 வேர்ல்ட் கப் இப்ப ஆரம்பிச்ச உடனே இன்னும் அக்கௌண்டே ஆரம்பிக்கல. ஆமா இன்னும் இன்னும் அக்கௌண்டே தொடங்கல இந்த டோர்னமெண்ட்ல. ஆமா. சோ அப்படிதான் இருக்கு. நம்பர் 1 T20 பேட்டர் 4 மேட்ச்ல 3 மேட்ச் விளையாடினாரு. ஒரு மேட்ச் ஆஃப்கோர்ஸ் ஃபீவர்னால வரல. எக்ஸாக்ட்லி. அதுல சந்து சாம்சன் வந்து ஒரு ஆமா ஆமா. 8.22 ரன்ஸ் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் அடுத்து போயிட்டாரு. கேக்குறோண்டான்னு வந்துட்டாங்க. ஆனா சூர்யா இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. சோ இப்ப அப்படிதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் நீங்க ஆமா. பாத்தீங்கன்னா அண்ட் ஈஷான் ஆப்கானிஸ்தான் கிஷன் வந்து நியூசிலாந்து கேம். ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு. இது ஈஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான தெறிக்க ஆமா விட்டுற ஃபார்ம்ல இருக்காரு. அதாவது இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல எங்க விட்டாரோ அங்க இருந்தே ஆரம்பி ஸ்டார்ட் ஆமா. பண்ணிருக்காரு. சோ இல்ல, நம்ம அதான் இந்தியா எக்ஸாக்ட்லி. பத்தி ஸ்பெசிபிக்கா நம்ம வருவோம். ஓகே, நம்ம இப்போ ஆர்வம் நெக்ஸ்ட் எனக்கு புரியுது. பட் அதான் நம்ம சொல்றேன். அதான் ஓவராலா எந்த எனக்கு ஒரு மேட்ச்லாம் எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட் மேட்ச்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் தாங்க. எப்பா ஆமா ஐயோ, ஆமா, 2 சூப்பர் ஓவர் அந்த போய். கேட்ச் ஆக்சுவலா அந்த 100வது கேட்ச் பிடிச்சிருந்தா சூப்பர் ஓவர் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நோ பால் மட்டும் போடாம ஆமா. இல்ல அது அந்த நம்ம காகிசோட. ப்ரிவியூலயே சொன்னோம் தெரியுமா, ஆப்கானிஸ்தான் வந்து குரூப் கஷ்டமா இருக்கு பட் எப்படியாச்சும் வந்துருவாங்கன்னு சொன்னா. அவங்க வராதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, அவங்களே தான், எக்ஸாக்ட்லி. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட டாக்டிக்ஸ் தான். கை ஆமா, சவுத் அதுதான். ஆப்பிரிக்கா எக்ஸாக்ட்லி கேம் வந்து எக்ஸாக்ட்லி. சூப்பர் ஓவர் போய் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி ஏங்க இல்ல. அவங்க கேம் தான் அது. ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க வேண்டிய கேம் அது. சூப்பர் ஓவரே போயிருக்க கூடாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அது 2 சூப்பர் ஓவருக்கு தள்ளி எக்ஸாக்ட்லி. செகண்ட் சூப்பர் ஓவர்ல போய் தோத்ததெல்லாம் வந்து இல்ல இல்ல, ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் எதிராக தான் நான் சூப்பர் பாக்குறேன். ஓவர் இல்ல இல்ல, நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் இதா சொல்றீங்க. சூப்பர் ஓவர் போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆக்சுவலி இன்டு த கேம். ஒருவேளை அந்த நோபாலா இல்லாம இருந்திருந்தா அங்கே கேம் ஓவர் ஆயிருக்குங்க. ஆமா. ஏன்னா பிகாஸ் 11 ரிக்வயர்ட் ஆஃப் 3. அந்த நோபால் போனதுக்கு அப்புறம் தானே அந்த 150 ஒரு 6 அடிப்பாரு அங்க ஆமா. இல்ல அதுதான். லாங் லாங் ஆன்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், சேஸ் நீங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்க வேணாம், முன்னாடியே முடிச்சிருக்கலாம். ஆஹ் ஏன்னா அது நல்லா சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதான் சொல்றேன். ம். சிம்பிளுங்க குர்பாஸோட இன்னும் யாராவது ஒருத்தங்க அங்க ஸ்டாண்ட் ஆ கொடுத்திருந்தா மேபி அதே மேட்ச் கொஞ்சம் இதா எக்ஸாக்ட்லி இருக்கும். அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் 100 ஹேமட் வந்து உங்களுக்கு 6 அடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அப்படி சொல்றேன். சோ எக்ஸாக்ட்லி. ஆமா. அதுதான் அந்த கேம் கண்டிப்பா எனக்குமே அதுதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்டோடய பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கேமா அதான் இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த கேமை பெஸ்ட் பீட் பண்ணி கேம் இன்னொரு கேம். இப்போதைக்கு அதுதான். ஆமா. இல்ல இப்போதைக்கு இதுக்கப்புறமும் அதுதான். பீட் பண்ணி ஈவன் இந்த வருமா அப்படின்றது நியூசிலாந்து டவுட்.
ம் அதான் சொல்றேன். ஈவன் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானுமே கூட 14-2 அப்படின்னு இருக்கும்போது கூட லிட்டரலா வந்து பிரஷர் வந்து நியூசிலாந்து மேலதான் இப்ப கூட சொல்றேன். ம் பிகாஸ் முஜிபுர் ரஹ்மான் பேக் டு பேக் விக்கெட் அதான் ஸ்ட்ரைக் அங்க அந்த எடுத்தாரு. கேமுமே நீங்க அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இவரு ஆடாம ஆஹ் விட்டுருவாங்க, நூர் அகமட் ஆடாம விட்டுருவாங்க. நூர் சேப்பாக்ல அகமது நீங்க ஏன் நூர் நூர் அகமது அகமட்? ஆடாம ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல சேப்பாக்ல டெஃபினட்டா. நூர் ஆனா அகமட் எடுக்காது ஒரு சேப்பாக் மிஸ்டேக் விடுங்க, ஆகும். ம் சேப்பாக் விடுங்க. நீங்க இந்தியால விளையாடுறீங்கனாலே ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா, அதாவது 2 ஃபுல் டைம் ஸ்பின்னர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் ஆமா கண்டிப்பா இருந்துதாங்க ஆகணும். கரெக்ட். பிகாஸ் வெறும் நபி ரஷீத் கான் 2 பேர் தான் ஆடினாங்க இந்த மேட்ச். சோ ஆமா அது ஒரு பிளைண்டர் அவங்க பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நிறைய பண்ணாங்க. So அதனால அதேதான். சோ அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் த ஏன்னா டோர்னமெண்ட். இப்போ ஆப்கானிஸ்தான் தோத்த ரீசன் வந்து அவங்க இன்னமும் வந்து அவங்க அண்டர் டாக்ஸ்லாம் கிடையாது. அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் கன்சிஸ்டண்டா போற அளவுக்கு டீம் வளர்ந்துட்டாங்க. பட் அவங்க இப்போ இந்த இந்த வாட்டி வர்றது டெஃபினட்டா. வந்து குரூப் ஒரு ரீசனா இருந்தாலும் அவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவும் மீறி அவங்க மேல வந்திருக்கலாம். பட் அவங்களோட ஓன் டாக்டிக்கல் டஃப் எரர்ஸ். கொடுத்திருக்காங்க டெஃபினட்டா. ம் பஞ்ச் பண்ணிருக்காங்க போது வெயிட்ஸ் அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு ஈக்குவலாவே பஞ்ச் பண்ணிருக்காங்க. அது டெஃபினட்டா appreciate ஆமா. பண்ண வேண்டிய விஷயம். சோ அடுத்து நீங்க சரி, பாத்தீங்கன்னா ஓகே. again அப்படியே நேபாள் சூப்பர் எயிட்ஸ் வர்சஸ் போயிடலாமா? இங்கிலாந்து ஒரு மேட்ச். ஓ ஓ சரி சரி. இல்ல இல்ல கண்டினியூ பண்ணுங்க, பரவாயில்ல. நான் இல்ல இல்ல சூப்பர் என்ன எயிட்ஸ் இப்ப சொல்றீங்க? இல்ல அது இல்ல, இந்த சூப்பர் எயிட்ஸ் 8 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்களே, அவங்களோட இது பாத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அது இல்ல நானு. மாடரா அப்படியே வரும். நம்ம சும்மா ஏன்னா ஒன்னு ரெண்டு ஓகே மேட்ச் இல்ல, ஓகே ஃபைன் நிறைய ஃபைன். சின்ன டீம்ஸ் வந்து நல்லா விளையாடி இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம சும்மா ரொம்ப நேபாள் டீடைலா. வர்சஸ் இங்கிலாந்து, கரெக்ட் கரெக்ட். நேபாள் வர்சஸ் சரி இங்கிலாந்து, அதே அதுவும் சொல்லுங்க. நேபாள் வந்து ஜஸ்ட் 4 ரன்ஸ்ல தான் அந்த மேட்ச் தோத்தாங்க. அதுதான். எஸ் டெஃபினட்டா. இந்த தீபேந்தர் சிங் ஐரின்னு ஒருத்தர் சூப்பரா ஆடினார் அந்த மேட்ச் ம் லிட்டரலா. ஜொஃபரா ஆர்ச்சரை ஓப்பனிங்ல போட்டு பொல பொலன்னு பொழந்தாரு. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் யூஎஸ்ஏ சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து யூஎஸ்ஏ வின் பண்ணிருக்கோம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இல்ல, அது பாகிஸ்தானோட கேம் தான். அது பாகிஸ்தான் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன கேம் வருது. நான் நடுவில் கொஞ்சம் கேம் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் அதான் நம்ம ஒரு மேட்சா பார்த்துட்டு இருக்க முடியும், மேட்ச் ரிவ்யூ பண்ண முடியாது. ஓ இதெல்லாம் கரெக்ட். வந்து இல்ல எந்த எந்த ம் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப போச்சோ இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி மேட்சஸ் க்ளோஸ் எதெல்லாம் கால் இருந்துச்சோ, அப்படின்னு. மற்றபடி லைக் எக்ஸ்பெக்டட் ப்ரெடிக்ஷன் எல்லாம் நடந்த மேட்ச்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறோம் நாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து. பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா டூ பெருசா பிளேயர்ஸ், சொல்றதுக்கு இல்ல, அதாவது த்ரில்லிங்கா போல. பட் அது இங்கிலாந்து ஜெயிக்க வேண்டிய கேம்ல வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்களே, அது நீங்க வெஸ்ட் இண்டீஸை கண்டிப்பா பாராட்டி ஆகணும்ல இந்த இடத்துல. யா டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த மேட்ச் நானும் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அவங்க அவங்க பேட்ஸ்மேன் அந்த டீமோட ஃபார்ம் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசுற மாதிரி கிடையாது. ஏசியன் கண்டிஷன்ஸ்னாலே கொஞ்சம் அவங்க ஆமா, கீழே இங்கிலாந்து இறங்கிடுறாங்க, ஓவராலாவே பெருசா இப்ப பர்ஃபார்ம் பண்ண ரெட் மாட்டேங்கிறாங்க. பால் ஒயிட் பால்லாம் இல்ல. எனக்கு வந்து T20ல அந்த ரெக்கார்ட் இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் 13 T20ஸ்ல 12 வின் பண்ணாங்க, ஒன்னு நோ ரிசல்ட் இல்ல அப்பெல்லாம் அந்த இருந்துச்சு த்ரீ ரெக்கார்டு. ஹண்ட்ரட் நீங்க அடிச்சதெல்லாம் கூட, அதான் சொல்றேன், அந்த 300 ம் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா கேன்சர் அடிச்சதெல்லாம் கூட அந்த இங்கிலாந்து அந்த ஒரு கண்டிஷன்ல அவங்க ஆமா நல்லா கரெக்ட். பண்றாங்க. பட் அதுதான். இந்த ஏசியன் கண்டிஷன் கொஞ்சம் திரும்புற பிச் அப்படி இப்படின்னா கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க. சோ அதான் பாத்தீங்கன்னா லிட்டரலா அந்த குதகேஷ் மோட்டி அதுக்கப்புறம் ராஸ் ஆ பிரின்சேஸ் அவங்களே மேட்ச முடிச்சிட்டாங்க. ஆமா. ஆ ஏசியன் கண்டிஷன்ஸ்ல இன்னொரு டீமும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா எப்பவுமே சொல்லுவாங்க ஜிம்பாப்வே இப்படிதான் இங்க ஒரு பாருங்க, வாட்டி நீங்க சொல்லிட்டு எவ்வளவு இருக்காங்க. சீசன் முன்னாடி. அவங்களுக்கு அந்த ஒரு எரா ஆஃப் பவுலர்ஸ் இப்போ முடிஞ்சு போச்சு, திரும்ப அடுத்து யார் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு யாரா வந்துட்டே தான் இருக்காங்க. பட் இஸ் திஸ் கோன பி a பாஸ் ஃபார் தெம்? ஏன்னா ஹேசல்வுட், அதே தான் ஸ்டார்க்கு கமின்ஸ்க்கு அப்புறம் எல்லிஸ்லாம் இருக்காங்க. எல்லிஸ் நல்ல பவுலர் தான். பட் அகைன் ஹைலி இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க எல்லாருமே. டுவார்ஷியஸ் வச்சுக்கலாம் நீங்க, அதுக்கப்புறம் நடுவில் பிளஸ் இவர் அவங்களுக்கு அந்த எடுத்துட்டு வந்தாங்க. 145 கிராக் பண்ற பவுலர் கிடையாது, 145 பேஸ் போடக்கூடிய பவுலர் ஆமா, கிடையாது. இவர் ஜான்சன் ஒருத்தர் இருப்பாரு, ஸ்பென்சர் ஜான்சனா, அவரும் எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்பென்சர் பட் அவர்லாம் பெருசா இல்ல இந்த T20 வேர்ல்ட் கப் இல்ல. பெருசா எஃபெக்டிவா இல்ல. அவர் எஃபெக்டிவா இருந்திருந்தானா இந்த அதுதான் T20 வேர்ல்ட் சொல்றேன். கப் விளையாடி இருப்பாரு அவரு. அப்படி சொல்ல வரேன். சோ அந்த 3 பேருக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி அவங்க இன்னும் ஆமா. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க கிராக் பண்ணலையா அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம அதுவும் பேர் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் இந்த மிச்சல் மார்ஷ் வேற, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இந்த மிச்சல் மார்ஷ் வேற மிஸ் பண்ணாரு இதனால, ஆ இன்ஜூரியா இன்ஜுரினால. தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, இன்ஜுரினால மிஸ் பண்ணாரு. இவனுங்க இன்னொரு பிளஸ் பெரிய பிளைண்டர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாரு, பிபிஎல்ல இருந்தாரு, அவர் ஃபார்ம் பிளஸ் எடுக்காம விட்டது. கேப்டன்சி அதான். ஆனா அவங்க ஸ்டீவ் ஸ்மித்தை உள்ளே கொண்டு வரல. எக்ஸாக்ட்லி. ம் அது பிளஸ் நீங்க ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா அந்த தோத்த மேட்ச் கூட மேட் ரென்ஷா நல்லா அடிச்சாரு. பட் நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட அவரை டிராப் பண்ணாங்க, அது எதுக்குன்னு ம் தெரியல. ஆமா. சோ இந்த சோ மாதிரி அது அவங்களும் ஒரு சில எரர்ஸ் பண்ணிருக்காங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஸ்திரேலியா எரர்ஸ். கிட்ட இருந்து அது கண்டிப்பா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ஒருவேளை அவங்க டாக்டிக்ஸ்லாம் ஆஸ்திரேலியா பட் வே அஹெடா இருப்பாங்க. பட் இந்த வாட்டி அவங்களே நிறைய டாக்டிக்கல் எரர் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி அது ஆமா. ஏன் நம்மளால ம் எக்ஸாக்ட்லி ஆமா. பட் ஆனா ஒருவேளை அவங்க மேட்சஸ் இந்தியால இருந்திருந்தா, கொலம்போல இல்லாம இந்தியால இருந்திருந்தா மேபி கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் ஆமா. ஏன்னா ஸ்டோரியா இப்ப இருந்திருக்கலாம் மேபி. அதுதான் அங்க இப்ப இந்தியா கொலம்போல போய் ஆடினாங்கன்னா இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெரியல நமக்கு.
ஹோப்ஃபுல்லி அதான் செமிஃபைனல்ஸ் பாகிஸ்தான் வருவாங்களான்றது தெரியல. பட் வந்ததுன்னா ஒரு மேட்ச் நம்ம அங்க அதான் இப்ப எப்படியும் பாகிஸ்தான் கூட ஒன்று விளையாடணும். நான் இன்னொரு மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். பாகிஸ்தானை வின் பண்ணிட்டோம். பட் ஏதாவது ஒரு எக்ஸாக்ட்லி. ஹெவி வெயிட் டீம் வந்து இந்தியா கொலம்போல ஏன் இந்தியா எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்கா vs இந்தியா கொலம்போல இன்கேஸ் வருது அப்படின்னா நம்மளால எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட்லி, ஆமா. இந்தியால ஆடிடுறோம் ஓகே, பட் கொலம்போல தெரியல நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேபாள் vs இட்டாலி மேட்ச். நான் சொன்னேன்ல இட்டாலி மேல நம்பிக்கை வைங்க அப்படின்ட்டு. இட்டாலி ஒரு இது வந்து நேபாள் நேபாள் நீங்க இப்போ இந்த அசோசியேட் நேஷன்ஸ் அப்புறம் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்லணும்னா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்னா பெரிய தலைங்க பவர்ன டீம். அசோசியேட் நேஷன்ஸ்னா இல்ல நான் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்னா வந்து புதுசா வந்த டீம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் டீசெண்டா சொல்றாங்களாமா. பட் அதான் நம்ம வந்து ஸ்மாலர் கண்டிப்பா டீம்ஸ் அவ்வளவுதான். ஆமா. சோ வந்து நம்ம பெருசா கண்டிப்பா ஒன்றும் ரெஸ்பெக்ட் பெருசா கொடுத்து தான் பேசணும். பேசப்படாது. அதுதான் என்னன்னா நேபாள் வந்து நீங்க இப்ப சந்தீப் லமிச்சானே அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேயர்ஸ் இருந்தாங்க. கொஞ்சம் அடுத்தடுத்து அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து அவங்க கொஞ்சம் க்ரோ ஆயிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஏசியால. பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ அப்படிப்பட்ட ஒரு நேபாள் வந்து இட்டாலி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி ஒரு டோர்னமெண்ட்லயே விளையாடுறாங்கன்னும் போது 124 தான் டார்கெட். பட் அந்த 124 10 ரன்ஸ் பெர் ஓவர் வச்சு நோ விக்கெட் லாஸ்ல வின் வின் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இது வந்து எக்ஸாக்ட்லி, இட்டாலிக்கு ஒரு ஆமா. பெரிய பூஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ரெண்டு பிரதர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல பிடி டீச்சரா இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருந்து இப்போ ஆமா ஆமா. விளையாட வந்திருக்காங்க சொல்லுது. அது ஒரு மோஸ்கா இன்ஸ்பைரிங் மோஸ்கா ஸ்டோரி. பிரதர்ஸ். மோஸ்கா ஆமா. பிரதர்ஸ், கரெக்ட். அதான் சோ ஓப்பனிங் அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸ் ஓப்பனிங்ல அவங்க ரெண்டு இருந்தாங்க. பேர் தான். அவங்க ரெண்டு பேர் வந்து வின் பண்ணி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அதுதான் நான் இட்டாலி ஏதாவது இட்டாலி நெக்ஸ்ட் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கேமும் வந்து சேஸ் பண்ணிட்டே வந்தாங்க. பட் லாஸ்ட்ல அவங்களுக்கு அந்த லோவர் லோவர் ஆர்டர் பிளஸ் இந்த லோவர் மிடில் ஆர்டர்லாம் அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி. தான் கொஞ்சம் சரியா இல்ல இல்ல. இருந்தாலும் ஒரு மரண பயத்தை காட்டினாங்க. ஆமா கண்டிப்பா நீங்க ரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஓகே 20-30 ரன்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. நார்மல் வின் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நீங்க அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தான் அந்த இட்டாலி கொடுத்த இம்பாக்ட் வந்து தெரியும். சோ அதனாலதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி, ஆமா. அதுக்கப்புறம் அதான் இந்தியா நமீபியா மேட்ச் நீங்க சொல்லிட்டீங்க. யாராவது சூரியகுமார் எதுவும் அதான் சொன்னாரு. யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்தி விட்டுறாங்க. ஒரு ஒரு மேட்ச்க்கு ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் எயிட்ஸ் பிரிவியூ அது வருவோம். டெஃபினட்டா, ஏன்னா ம் அது டெஃபினட்டா போதும். ஓகே. ஆமா. சோ அடுத்து ஜிம்பாப்வே vs ஆஸ்திரேலியா. கே டோர்னமெண்ட் சேஞ்சிங் கேம்னு சொல்லலாமா எப்படி? டோர்னமெண்ட் பட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2007ல ஒரு வாட்டி உதைச்சிருக்காங்களேங்க அது அந்த பிரைம் செவன்ல. ஆஸ்திரேலியாவே. அந்த பிரைம் ஆஸ்திரேலியாவே உதைச்சிருக்காங்கல்ல, ஆமா அது இல்ல பாக்குறோம். ஆமா பட் டீம்ஸ் வைஸ் டெஃபினட்டா இது ஓகே. பட் அப்போ அப்போ கூட குவார்டர் ஃபைனல் வருவாங்க ஆஸ்திரேலியா அந்த வருஷமும். குரூப் செமிஃபைனல். ஸ்டேஜ்ல எல்லாம் வெளியேற மாட்டாங்க. இது வந்து குரூப் ஸ்டேஜ்லயே இல்ல அவங்க இல்ல, வெளியில குரூப் போறது ஸ்டேஜ் ரீசன் வரைக்கும். வந்து எக்ஸாக்ட்லி, ஆமா. ஆமா. டெஃபினட்டா இது வந்து கொஞ்சம் குரூப் ஸ்டேஜ்ல அது சூப்பர் எயிட்ஸ் கூட ம் வராம வெளியே போயிருக்காங்க. ஆமா. டெஃபினட்டா அவங்க ஃபுல் அப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இது டெஃபினட்டா ஒரு ஒரு விதத்துல சொல்லலாம் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஸ்திரேலியன் சைடு கிடையாது இது ம் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா ஆமா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அந்த கப்புள் ஆஃப் மேட்சஸ் வந்து மிச்சல் மார்ஷ் மிஸ் பண்ணாரு. டிராவிஸ் ஹெட் அவரோட பவுலிங் ரொட்டேஷன்லி கொஞ்சம் அப்படி இப்படின்னு எரர்ஸ் பண்ணாரு. ஒழுங்கா ஆமா. டீமை ஒழுங்கா பிக் பண்ணாரு. பிளஸ் அதுவும் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா தவிர பெருசா ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னர், அதுவும் நீங்க மேக்ஸ்வெல்ல தான் ஒரு செகண்ட், மேக்ஸ்வெல்லோ அந்த ஆமா இதுதான் கூப்பர் நம்ம கனாலியெல்லாம் ப்ரிவியூலயே நீங்க சொல்லிட்டு செகண்ட் அண்ட் இருக்கோம்ல. தேர்ட் ஸ்கந்தேஷ் ஸ்பின்னரா. சொல்லிட்டு இருந்தான். ஆமா, எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட்லி, ஸ்பின்னர் ஆமா. இல்லாதது வந்து அவங்களுக்கு எந்த சப்கான்டினென்ட் அளவுக்கு அஃபெக்ட் ஆக ஆமா போகுது. சப்கான்டினென்ட் கண்டிஷன்ல நீங்க ம் ரெண்டு ஃபுல் டைம் ஸ்பின்னர் இல்லாம வந்தீங்கன்னா அது கொஞ்சம் உததான் உங்களுக்கு படும். ஆமா. டீம் காம்பினேஷன் அது மேக்ஸ்வெல் அண்ட் கூப்பர். மேக்ஸ்வெல் நல்லா போடக்கூடிய ஒருத்தர் தான். பட் ம் ரன்ஸ் யூ மைட் கோ ஃபார் ரன்ஸ். மேக்ஸ்வெல் அண்ட் கூப்பர் கானாலியே தான் நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பின்னரா யூஸ் பண்றீங்கன்னா அது கொஞ்சம் ம் அது கொலம்போ கண்டிஷன்ல. கொலம்போ இந்தியால கூட விடுங்க பரவாயில்ல, ஆமா. கொஞ்சம் பேட்டிங் விக்கெட் கிடைக்கும். பட் கொலம்போல அந்த அதுதான் கொஞ்சம் பிளைண்டர் எரர் பண்ணாங்க இவங்க அந்த இது. சோ ம் அதனாலேயே வெளியே போயிட்டாங்க இவங்களும் ஆமா. அன்பார்ச்சுனேட்லி. ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்திருந்தா நம்ம குரூப் சூப்பரா இருந்திருக்கும்ல. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அடிச்சே இப்பவே நல்லா பார்த்திருப்போம். இருக்கு நம்ம குரூப் ஆக்சுவலா. இவங்க சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இண்டீஸ், இருக்காங்க. ஜிம்பாப்வே. ஆமா சோ ஜிம்பாவே மறக்காதீங்க. நான் சரிதான் நம்ம அந்த ப்ரிவ்யூ இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டேஜ் வருவோம் தான் வருவோம். குரூப் ஸ்டேஜ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரிவ்யூல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்தியா ஜிம்பாவே அது நெக்ஸ்ட் சேப்பாக்கல. வருவோம் அடுத்தது. கண்டிப்பா ஈஸி கேம் கிடையாது. அதுவும் இந்தியாவோட பேட்டிங் இப்போ இந்த அளவுக்கு இன்கன்சிஸ்டன்டா இருக்குன்னும் போது கண்டிப்பா அது ஈஸி கேம் கிடையாது. நம்ம வரும் டெஃபினட்டா அடுத்து டெஃபினட்டா நியூசிலாந்து vs வரும். சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து இப்போ நீங்க சூப்பர் எயிட்ஸ் வந்து நீங்க இந்த பொசிஷன்ல முடிச்சீங்கன்னா இந்த டீம் கூட விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு இல்ல ரொம்ப அது ப்ரீ முக்கியமான கேமா சீடிங்ஸ் இருந்திருக்கும். ஆல்ரெடி பட் கொடுத்துட்டாங்க. இவங்க ப்ரீ சீடிங் பண்ணிட்டாங்க. நீங்க செகண்ட் முடிச்சாலும் இங்க தான் முடிக்க போறீங்க, ஆமா, ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் எக்ஸாக்ட்லி. இந்த டீம்ல தான் ஆட போறீங்க அந்த அப்படின்னும் போது ஆமா அந்த குரூப்ல தான் வரப்போறீங்க அப்படின்ட்டு. ஆமா சோ அதனால வந்து பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் சோ அகைன் நீங்க நியூசிலாந்து அதான் அந்த டாபிக் கொண்டு வந்தீங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க என்னன்னு தெரியல, அவங்க பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ம் பண்றாங்க பவுலர்ஸ். அது அவங்க என்ன பண்றாங்கன்னா நியூசிலாந்துல அந்த ஃபுல்லர் லென்த் போட்டா வந்து இந்த ஸ்லிப் இல்ல இந்த கவர்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் வாங்கி பால் மூவ் ஆகி கொஞ்சம் கேட்ச் வரும்ல அந்த மாதிரி அவங்க
அந்த லென்ஸ் அவங்க நிறைய இல்ல கிராக் அவங்க பண்ண நான் பாக்குறாங்க. அதுதான் bro நான் சொல்லணும் வந்தேன். நாங்க ஒரு கேம் போனோம்ல, நாங்க நியூசிலாந்து கனடா கேம். இத்தனைக்கும் கனடா ஒரு அசோசியேட் நேஷன் தான். ஆமா பட் நாங்க அந்த போன கேம் நாங்க நல்லா லைவா ஆமா பார்த்தோம். ஒரு மாதிரி ரொம்ப டிஃபென்சிவா போடுறாங்க அவங்க பவுலிங். விக்கெட் எடுக்கணும்ன்ற ஒரு பால் கூட எனக்கு தெரிஞ்சு விக்கெட் எடுக்கணும்னு போடவே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தது இல்ல 12th ஓவர்லயோ 13th ஓவர்லயோ விழுந்தது. அந்த பாலுமே ஆமா சும்மா ஒரு ஆமா டிஃபென்சிவா போட்ட பால் தான். அவர் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு போனாரு. மத்தபடி வந்து அவங்க விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் வந்து போடவே இல்லை அவங்க பெருசா. ஏன் அப்படி வந்து எக்ஸாக்ட்லி ரொம்ப எக்ஸாக்ட்லி டிஃபென்சிவா ஆமா. போடுறாங்க? அதுவும் பவர் பிளேல ஏன் நீங்க டிஃபென்சிவா போடுறீங்க அப்படின்றதான் வந்து ஒரு பெரிய இல்ல கொஸ்டினா இருக்கு. அதுதாங்க சிம்பிளா சொல்றேன். அந்த நியூசிலாந்துல போடுற அந்த லைன் அண்ட் லென்த் ஃபுல்லர் லைன் அண்ட் லென்த் வந்து இங்க போட முடியாது. இங்க ஆமா. பால் மூவ் ஆகாது பெருசா உங்களுக்கு. நீங்க ம். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் வச்சு ஒரு டீப் ஸ்கொயர் லெக், லாங் ம். ஆன் இல்ல லாங் ஆமா. ஆஃப், ஒரு டீப் பாயிண்ட் அந்த மாதிரி வச்சு ஒரு காஃப் பால், நக்கல் கட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பால் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த அது வேணா வாய்ப்பு இருக்கு. ஸ்லோர் ஆமா. ஸ்லோர் டெலிவரிஸ் வித்தவுட் பேஸ் அந்த ஆமா. மாதிரி ஏதாவது அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் வச்சு போடலாம். அந்த அந்த பிளானுக்கு தான் நீங்க வரணும். நெக்ஸ்ட் இது ஒர்க் அவுட் ஆகலாம். ம். டெஃபினெட்லி ஹோப்ஃபுல்லி சூப்பர் எயிட்ஸ்ல கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதேமே அதான். ஆக்சுவலி மறக்காதீங்க, அவங்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் அந்த நியூசிலாந்து. மறக்காதீங்க டெஃபினட்டா அவங்க ஆமா. ஆமா. அந்த மிஸ்டேக்ஸை எப்பவுமே கரெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜில வந்து ஸ்ட்ராங்கா இருக்க டீம் வந்து கம்பேக் கொடுக்கக்கூடிய டீம். நியூசிலாந்து. அவங்களும் ஆமா இந்த வாட்டி ஆஸ்திரேலியா ஆமா ஸ்ட்ராட்டஜி சொதப்பிட்டாங்க, நியூசிலாந்து சொதப்பிட்டாங்க, ஆப்கானிஸ்தான் சொதப்பிட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல இத்தனைக்கும் ஜானத்தன் ட்ராட் வேற இருந்தாரு. அவரோட லாஸ்ட் ஆமா கோச்சிங் அவர் ஸ்டிண்ட் வேற இதுதான் இப்ப ஏதோ ஆப்கானிஸ்தான் கூட. சாக் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அவரை ஆமா. வேற ஏதோ இல்ல சாக் பண்ணிருக்கதா சாக்குன்ட்டு சொல்லிட்டு இல்ல, இருக்காங்க. கான்ட்ராக்ட் அப்படியே முடிவுக்கு வருது போல. அவர் இதுக்கப்புறம் அப்படியே போய்க்கிறேன் ஓகே அப்படின்ற ஓகே மாதிரி. சோ அதுதான். ஓகே ஓகே அதான் ஓகே. நீங்க இந்த கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏடன் மார்க்ரம் போட்டு பொழந்துட்டாரு லிட்டரலா அகமதாபாத் பிட்ச்ல. அவர் ஸ்டார்ட் டிகாக் ரிக்கல்டன் கொடுத்த ஸ்டார்ட்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் ஏடன் மார்க்ரம் சோலவா அந்த கேம் வந்து 176 டார்கெட் ஈஸியா இல்ல அதுவும் இல்லாம அடிச்சிருக்காங்க. ஸ்கோருமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ பார் ஸ்கோருங்க. ஆக்சுவலா ஆமா. பார் ஸ்கோரை விட கம்மியா அடிச்சாங்க. ஏன்னா ஆமா. பார் ஸ்கோரே வந்து 208. ஆமா. கண்டிப்பா 200 ஆச்சு நீங்க அடிச்சிருக்கணும் போது அவங்க 175 தான் அடிச்சாங்க அங்க நியூசிலாந்து. சோ அங்கேயே டெஃபினட்டா அவங்களுக்கு கேம் 35 to போயிருச்சு. 40 ரன் ஷார்ட். ம். ஆமா ஆமா சரி. ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கேம். அதான் இந்தியா இங்கேயும் வந்து பவுலிங் தான். நான் தான் சொல்ல, இந்தியாவுக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து பவுலிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி எக்ஸாக்ட்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா. பும்ராவோட இப்ப அவர் வே அஹெடா இருக்காரு. ஏன்னா உண்மை அது ரேங்கிங்ஸும் பும்ரா அதுதான் அண்ட் சொல்லுது. வருண் சக்கரவர்த்தி. ஆமா ஏன்னா பும்ரா ட்ரம்ப் கார்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பும்ரா ஒரு வேலையை கரெக்டா பண்ணிடுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எக்ஸாக்ட்லி ஆமா. வந்து கேம், அதாவது இந்தியாவோட பேட்டிங்க்கு நிறைய கேம்ஸ் வந்து க்ளோசரா தான் போனோம். பட் க்ளோசராலாம் போகாம ஈஸியா வின் பண்ணி கொடுக்கறது வந்து பேட்ஸ்மேன் கிடையாது. இந்த வாட்டி நமக்கு வருண் சக்கரவர்த்தின்ற ஒரு பவுலிங் பவுலிங் பவுலர் தான். டெஃபினட்டா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் போடுற. டெஃபினட்டா அந்த ரெண்டு இப்போ வரைக்கும் பிரம்மாஸ்திரம், அவரால். ஆமா. அந்த ஒரு ரெண்டு சீட் கோட் இருக்கிறதுனால வந்து ஆமா. டெஃபினட்டா தெரிய அண்ட் தென் இல்ல மாட்டேங்குது பெருசா. சப்போர்ட்டிங் காஸ்ட் பாத்தீங்கன்னாலுமே நீங்க ஹர்திக் பாண்டியா இருக்காரு. உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா தேவைன்னும் போது வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அவரும் பிரேக் த்ரூஸ் நிறைய கொடுக்குறாரு. ஆமா ஆமா ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், நிறைய டெஃபினட்டா டெஃபினட்டா. அக்சர், வாஷிங்டன் எல்லாருமே நல்லா போடுறாங்க. அக்சர் பட்டேல் ஷடவுன் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஷடவுன் ஓவர் போட்டுறாரு. ஒரு ஓவர் 2 ஓவர் அந்த மாதிரி. ஆமா. சோ அதனால மெயின் பவுலிங் பிளஸ் சப்போர்ட்டிங் காஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா இன்னமும் சொல்றேன், இந்த பேட்டிங் பத்தாது சூப்பர் எயிட்ஸ் ஆர் செமிஃபைனல்ஸ்க்கு. பேட்டிங் கண்டிப்பா ஃபார்ம் வந்தே ஆகணும். டெஃபினட்டா அபிஷேக் சர்மா கண்டிப்பா இல்ல ஃபார்ம் பட் ஆனா வந்தாகணும். அண்ட் ம். கண்டிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டர்ஸ்க்கு அவங்க, அதாவது நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒரு பால் 2 பால் பார்த்துட்டு நான் சும்மா 6 அடிக்கிறேன் ஓங்குறேன் ஆ அப்படின்னா வந்து இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஆனா பிகாஸ் கொஞ்சம் அதுதான். ஒரு 10 to 15 பால்ஸ் நீங்க டைம் எடுக்கணும். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆமா. இருக்கு பிச். ஏன்னா நீங்க பைலேட்டரல் சீரிஸ்ல அடிக்கிற மாதிரி டமால் டிமில் பால்ல இருந்தே அந்த மாதிரி ஒரு பிளாட் பிச் கிடையாது இது. பிகாஸ் பவுலர்ஸ் ம். ஆல்சோ கெட்டிங் சம் அசிஸ்டன்ட். அதுதான் சொல்றேன். ஆமா. சோ அடுத்து அதான் நம்ம இத்தாலி இங்கிலாந்து கேம் நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா. அகைன் இந்த கேம் தோத்ததுக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் அடுத்த நாள் ஜிம்பாப்வே வந்து விளையாடாமலே ஈஸியா குவாலிஃபை அபாண்ட் ஆயிட்டாங்க ஆயிடுச்சு. மழை பெஞ்சு. ஆமா. எக்ஸாக்ட்லி. சோ இந்த நியூசிலாந்து கனடா கேம் தான் நாங்க போன கேம் அகைன். அதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா நேபாள் ஸ்காட்லாந்து கூட வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் அகைன் ஆமா மோஸ்ட்லி கொஞ்சம் ஒன் சைடட் கேம் தான். இந்தியா நெதர்லாண்ட்ஸ் வந்து நெதர்லாண்ட்ஸ் நல்லா சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அகைன் அதுவும் ரீசன் வந்து ஆல்மோஸ்ட். நீங்க இந்த விஷயத்த ரெண்டு ரெண்டு வகையா பார்க்கலாம். இப்போ இவங்க அனிருத்தா சீக்காலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல வந்து மைல் ஸ்டோன்ஸ்க்காக விளையாடக்கூடாது அப்படின்னு அவங்க தமிழ் கமெண்ட்ரியில. நான் தமிழ் கமெண்ட்ரி பார்க்கல, பட் பொதுவா சொல்றேன். அது ஆமா ஒரு கமெண்ட் படிச்சேன். மைல் ஸ்டோன்ஸ்க்காக விளையாடக்கூடாதுன்னு. ம், பட் ம். இப்போ அகைன் ஒரு ஓவர் 2 ஓவர் வருண் சக்கரவர்த்திக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா அவர் 5 எடுத்துட்டு போலாமே. 2 மேட்ச் 5 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அகைன் என்ன சொன்னார்னா, அது அனிருத்தா சீக்கா வந்து ஒரு வாட்டி இந்த நம்ம அபினவ் முகுந்த்லாம் சொல்லுவாரு, இங்க வந்து நீங்க டீமுக்காக ஆடுறது டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு தெரியுமா? அந்த ஸ்பீச் பார்த்திருப்பீங்க நீங்க. ஆமா இப்போ ஆமா ஐபிஎல் ஆமா T20s ஆடுறத வச்சுதான் எடுக்கிறாங்க அவங்க அப்படின்னும் போது. ஆனா நீங்க ஆமா தான் எக்ஸாக்ட்லி. இருக்கிற இந்த எப்படி சொல்றது, ஸ்பேஸ் அதிகம். நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. வந்தோடனே நீ மைல் ஸ்டோன் நீங்க 99 அவுட் ஆனீங்கன்னா கூட செஞ்சுரி அடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா மைல் ஸ்டோன்ஸ் விளையாடுறாங்க ஒண்ணு. பட் வருண் சக்கரவர்த்தியே நீங்க அந்த மைல் ஸ்டோனுக்கு புஷ் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விதான். அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு பதுக்க தான் பாக்குறாங்க. ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வந்து அவரை மாதிரி இப்போ இது ட்ரம்ப் கார்டு உலகத்திலே படுக்கிறதுலாம் ஒரு கிடையாது. லாஜிக் இல்லைங்க. ம்? ஏங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்கே கிடையாதுங்க. ஏன்னா
பதுக்கிறது இந்த ஆமா ஒளிச்சு கண்டிப்பா அது வைக்கிறதெல்லாம் ஒரு உங்களுக்கும் லாஜிக்கே பிடிக்காது நான் எனக்கும் பெருசா பிடிக்காது அது சொல்ல நம்ம 2 முடியாது. பேருக்கும் தெரியும். பட் வேற அதுதான் வழி இல்லை. ஏன்னா சொல்றேன், இப்போ ஆல்ரெடி பதுக்குனது போதும். ம் ஆல்ரெடி முக்கியமான மேட்ச்ல அவருக்கு நிறைய ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க, போறோம். ஆமா அவர் சீக்கா சொன்ன மாதிரி அவரோட போலிங் வீடியோ எல்லாம் நிறைய இருக்கு இந்த கேகேஆரோட சேனல்ல, பிளஸ் இந்த ஆ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்களோட சேனல்ல நிறைய போலிங் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீ பதுக்கி என்ன பிரயோஜனம்? இன்னுமும் அவனாலே ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியல அந்த லைன் அண்ட் லென்த் அவர் என்ன போடுறாருன்றத. ஆமா அதுவும் கரெக்ட். இது ஒரு டெஃபினட்டா இல்ல, கரெக்டான வாதம் முடிச்சிருக்கலாம், தான். டெஃபினட்டா ஸ்பெல் முடிச்சிருக்கலாம். பட் இங்க ஆமா ஏன்னா இப்ப இந்த ஆல்ரெடி அவர் கரெக்ட் வந்து ஆல்ரவுண்டர் கிடையாது, வெறும் பவுலிங் தான் போடுறாரு. ஃபீல்டிங்ல கூட எப்பயாச்சும் அப்பப்போ சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சிடுறாங்க. அவங்க ஆ, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இப்ப இந்த கரண்ட் இந்தியன் டீம் நிறைய இந்த பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்றோன்ற பேர்ல அவங்களோட ஸ்பெல்லே கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அது ஆமா ஒரு இல்ல இல்ல ப்ராப்ளமா எனக்கு இருக்கு. என்னமோ இது வந்து அவங்க பதுக்குறோன்ற ஒரு ரீசனா சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா மழுப்புற மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து பதுக்குறாங்க தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க ஒரு 4 ஓவர்ஸ் T20ல இப்போ டெஸ்ட் மேட்ச்ல நான் ரிவர்ஸ் போட முடியாது, இன்ஜுரி ஆயிடும், ஓகே. ஓடியில 10 ஓவர் கொடுக்கணும், ஓகே. ஒரு 4 ஓவர் ஒரு பவுலர், ஒரு பியூர் பவுலர் ஒரு 4 ஓவர் கூட போடலன்னா நீங்க பதுக்கி அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஸோ அதுதான் அது ஒரு கேள்வியா இருக்கு. பட் அதுதான் ரியாலிட்டி, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே, மறுபடியும் ஜிம்பாப்வே ஹெவி வெயிட்ஸ் எல்லாரையும் போட்டு ஆஸ்திரேலியா போட்டாங்க, ஸ்ரீலங்கா போட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு மேட்ச் ஓமன் அன்பீட்டன் அன்பீட்டன் இந்த அன்பீட்டனா, டோர்னமெண்ட்ல. ஜிம்பாப்வே அன்பீட்டனா வந்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த சூப்பர் எயிட்ஸோட ப்ரிவ்யூ. ஆமா அதுதான், இதுதான் வந்து ஹைலைட்டு. ஸோ அது ஜிம்பாப்வே அன்பீட்டனா வந்திருக்காங்க அப்படின்றதுதான். இதுவரை எச்சரிக்கை இல்ல, கட்டளை. ஆமா இல்ல ஏன்னா பிரிட்டி மச் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கனடா கேம், அதுக்கப்புறம் ஓமான் ஆஸ்திரேலியா கேம். ஓமான் ஆஸ்திரேலியா கேம்லாம் வந்து டெட் ரப்பர் தான். நேற்று ஆஸ்திரேலியா சும்மா அவங்க ஈஸியா போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வித் தட் நம்ம ரிவ்யூ முடிச்சுக்கலாம், குரூப் ஸ்டேஜ் ரிவ்யூ அதுதான். ஸோ அடுத்து நம்ம ப்ரிவ்யூக்கு வந்துருவோம். நான் வந்து குவாலிஃபை ஆன டீம்ஸ்லாம் சொல்றேன் ஒரு ஒரு குரூப்ல இருந்து. ஓகே, இந்தியா பாகிஸ்தான் குரூப் ஏல இருந்து வந்திருக்காங்க. ஜிம்பாப்வே இந்தியா அன்பீட்டன், ஜிம்பாப்வே அன்பீட்டன். 4 மேட்ச் விளையாடி 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் அயர்லாந்து கூட வந்து இதா இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, வாஷ் அவுட் அபாண்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆமா. ஸ்ரீலங்கா செகண்ட் பிளேஸ் முடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அன்பீட்டன் அகைன். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. இது நம்ம தெரிஞ்சதுதான், ஆப்கானிஸ்தான் மோஸ்ட்லி மிஸ் பண்ணோம். அந்த சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க டேபிள் டாப் முடிப்பாங்க. 4 அவுட் ஆஃப் 4 வரப்போகுது. இன்னொரு டீம் வந்து 4 அவுட் ஆஃப் 3 அப்படி இருக்கும். அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நியூசிலாந்து அந்த கேம் ஆமா. தோத்துட்டாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்காங்க. இப்போதைக்கு அன்பீட்டன் டீம்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா, ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா, சரி இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ். இவங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதான் இப்போ நீங்க So சொல்லுங்க அதான் உங்களோட சொல்றேன், ப்ரிவ்யூ. அன்பீட்டன் டீம்ஸ் எல்லாருமே ஒரே குரூப்ல இருக்காங்க. சோ ஆமா இது லிட்டரலா வந்து இந்த வாட்டி இந்தியா, இந்த இந்தியா நம்ம இருக்கிற குரூப் தான் குரூப் ஆஃப் டெத் இந்த வாட்டிங்க, டெஃபினட்டா அது. ஆமா பிகாஸ் சவுத் நீங்க ஆப்பிரிக்கா, டேய் வெஸ்ட் அது இண்டீஸ், என்னது நீங்க ஜிம்பாப்வே. குரூப் ஸ்டேஜ்லயாடா ஈஸியான குரூப் போட்டுக்கிறீங்க? சூப்பர் எயிட்ஸ்ல வருது பாரு, குரூப் ஆஃப் டெத்னு கொடுத்துருக்காங்க. அது நான் இது முன்னாடியே சொன்னேன், சூப்பர் எயிட். ஆமாப்பா, சூப்பர் எயிட்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையான ஆப்போனன்ஸ் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி இப்ப நடந்திருக்கு. ஆமா ஏன்னா குரூப் ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப கடினமான ஆப்போனன்ட் சந்திச்சோம், இப்ப ரொம்ப எளிமையான ஆமா ஆப்போனன்ட்ஸ் ஆமா நம்ம சந்திக்க போறோம். ஆமாமா, ரொம்ப எளிமையான ஆப்போனன்ஸ்ப்பா. ஆமா போட்டு எக்ஸாக்ட்லி. பந்தாடலாம். ஆமா சோ அதான் எனக்கு அதான் இப்போ சொல்றேன். இப்போ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா, வீடியோ நான் ரிலீஸ் பண்ற டைம்ல மோஸ்ட்லி இது பாகிஸ்தான் நியூசிலாந்து ஆமா, மேட்ச் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆரம்பிச்சிடும். ஏன்னா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாக்ட்லி, ஆமா. வியூவர்ஸ், எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. நேத்து நைட் இது முடிஞ்சு டைம் அதுவே கிடைக்கல, நைட் எக்ஸாக்ட்லி. 11 12 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இன்னைக்கு காலையில இந்த டைம்ல, இந்த மத்தியான டைம்ல தான் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். உடனே அடுத்த மேட்ச் வந்துருது. சரி, செமிஃபைனல்ஸ் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கு செமிஃபைனல்ஸ்க்கு இருக்கு. ஆமா சோ அப்ப கண்டிப்பா ஓகே. ஒரு சோ ப்ரிவ்யூ ஆர் ரிவ்யூ தேவைப்படுதுன்னா போட்டுருவோம். இப்ப சொல்லுங்க ப்ரோ, குரூப் இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஃபர்ஸ்ட் குரூப் 1ல இருந்தே போவோம். இந்தியா குரூப். இந்தியா வர்சஸ் எனக்கு இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எப்படி போகும்? இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் 2016 நான் ஞாபகம் இருக்கா? நான் இப்படி போடுறேன். நான் ஆ. வேணா ஐயோ, அதை ஏன்ப்பா ஞாபகம். சரி, நான் வேணா இப்படி போடுறேன். நான் வேணா இப்படி சொல்றேன். ஒருவேளை இந்தியா தோக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா எந்த கேம்ல இருக்குன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல ஒரு 60%, சாரி, சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல ஒரு 30% லூசிங் சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ம், ம், வெஸ்ட் இண்டீஸ் இதுல ஒரு 20% சான்ஸ் இருக்கு ம், லூஸ் பண்றதுக்குன்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி ம். இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்க. அதான் இதுதான் நானும் சொல்லணும். ஏன்னா எனக்கும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா இப்பதான் ஒரு சீரீஸ்ல நம்ம போட்டு பட் புலந்தோம். இந்தியா ஆர் அஹெட் ஆஃப் வெஸ்ட் போத் தி இண்டீஸ் டீம்ஸ் கூட மேன். இந்த இப்போ வெஸ்ட் ஹோல் இண்டீஸ் கூட இந்தியா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க கேம் எப்படி இந்தியா கிட்ட எப்படி எந்த அப்ரோச்ல வராங்கன்றது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் பட் நான் பவுலிங் சொல்றது என்னன்னா, யார் இருக்கா வெஸ்ட் ஜிம்பாப்வே இண்டீஸ்ல? கேம் சேப்பாக்ல கண்டிப்பா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிச்சிருவாங்க தான் நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஜிம்பாப்வே கேம் என்னமோ கண்டிப்பா அது வந்து கேம் டு வாட்ச் அவுட் ஃபார் சூப்பர் எயிட்ஸ்ல.
நான் வந்து இந்தியா தோத்துருன்னு சொல்ல வரல, பட் பட் அந்த கேம் கண்டிப்பா டஃபா சிக்கந்தர் போகும். ராஜா தவிர வேற யாருங்க ஸ்பின்னர் இருக்காங்க ஜிம்பாப்வேல ட்ரபிள் இல்லையே பண்றதுக்கு அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்? பல்லேக்கேலையில ஸ்பின் நல்லா ஆகுது. ஐ மீன் ஸ்ரீலங்கா கொலம்போலாம் ஸ்பின் நல்லா ஆகுது. அங்க இருந்தே அவங்க இப்ப இங்க வந்துட்டாங்க. இப்ப இந்தியன் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து சேப்பாக்கே இப்ப பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல். நம்ம சொன்னோம் இல்ல பட் 150 யூஸ் என்னதான் பண்ணல இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் நீங்க சொல்லிட்டு. அப்படி பாக்காதீங்க. கீ மேட்சப்ஸ் பாருங்க ஏன்னா பிகாஸ் இந்த இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஆ ஆமா, அது அது ஒரு ஸ்டார்ட்டா இருக்கு. இல்ல நம்ம தான் சொன்னோம், ஓகே எனக்கு புரியுது ஆப்கானிஸ்தானும் 100 அஹமட் ஆடாது ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னு சொன்னோம். சிக்கந்தர் ஆமா ராஜா தவிர ஆமா. ஸ்பின்னர்ஸ் இல்ல, பட் பிளஸிங் முசராபானி தோ ஹீஸ் அ பேசர், தோ இந்தியா ஸ்ட்ராங் அகைன்ஸ்ட் பேசர்ஸ். பிளஸிங் முசராபானிக்கு இது வந்து இந்த டோர்னமெண்ட்ல அவர் லாஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸாவே அவர் வந்து ஒரு அந்த கிராஃப் ஏறிட்டே போகுது அவருக்கு, அப்படிதான் சொல்லணும். ஸோ நீங்க ஆர்சிபில லாஸ்ட்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா வாங்கி உட்கார வச்சாங்க, பட் அங்க எதுவும் விளையாடல. பட் சொல்றேன், இங்க வந்து அவர் இந்த டோர்னமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட தெரியும் அவரோட பவுலிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. இன்கேஸ் இந்தியா ஓகே. பேட்டிங் ஏதாவது எடுத்து சேப்பாக்ல 200 மேல போட முடியல, ஒரு ஒரு 170 180 தான் போறாங்க அப்படின்னா, பிரையன் பென்னட் கொடுக்குற ஸ்டார்ட்டுக்கு ஜிம்பாவே கேன் கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. சேஸ் ஒரு ஒன் சைடட் கேமா போகாது அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். ம். இல்ல மேபி பட் ஸ்டில் ஐ பிலீவ் அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓகே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பட் பும்ரா வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு ஸ்ட்ராங் ஆமா. போலிங் யூனிட் இருக்காங்கண்ணா இந்தியா கிட்ட. ஸோ அவங்கள டேக்கிள் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கா அப்படின்றது வந்து ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி டவுட் தான் தான். பார்க்கணும். அது நம்ம அப்படி பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா, அதனாலதான் நான் சொன்னேன் இந்த கேமே வந்து தோத்துருவோம்லாம் சொல்ல வரல. 3 out of 3 போறதுக்கும் ஓகே சான்ஸ் ஓகே. இருக்கு. மறுபடியும் நம்ம போன பட் வருஷம். ஆனா வருண் சக்கரவர்த்தி ம். சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இல்ல சொல்லுங்க. இதான் போன T20 இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. அது சொல்றேன், லாஸ்டா அந்த எப்போ நம்ம இன்டென்ட் கொஸ்டின் பண்ணாங்களோ அதுல இருந்து இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. 2022 செமிஃபைனல்ஸ்ல ம். இங்கிலாந்து கூட வந்து இங்கிலாந்து அந்த 180 ஆமா ஈஸியா ஆமா. நோ லாஸ்ல வின் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கரெக்ட். கப்ல இப்போ ஆமா. வரைக்கும் நம்ம ஒரு கேம் கூட தோக்கல. தோக்கல ஐசிசி தோக்கல ஆமா. ஒரே டோர்னமெண்ட்ஸ்லயும் நம்ம மேட்ச் தான் தோக்கல, பட் ஆச்சு. எக்ஸ்க்ளூடிங் தட் 2023 ஃபைனல். அது ஒரு கேமை தவிர சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லாமே வின் பண்ணிட்டோம். T20 வேர்ல்ட் கப்ல எல்லாம் வின் பண்ணிட்டோம். இந்த T20 வேர்ல்ட் கப்ல எல்லாம் வின் பண்ணிட்டோம். அந்த மெயின் வேர்ல்ட் கப்லயும் வந்து அந்த ஃபைனல் தவிர எல்லாமே வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரே கேம் தான் ஸ்டில் ஹாண்டிங் அஸ். ஸோ ஓகே, நான் அது இல்ல ஒரு ஸ்டாட்காக சொன்ன அந்த ஒரு கேம் தான் நம்ம ஐசி டோர்னமெண்ட்ல தோத்துருக்கோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ ஓகே அடுத்த ஓகே. குரூப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்த குரூப் அதுவும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பட் அவங்க எல்லா மேட்சுமே கொலம்போல விளையாடுறாங்க. சோ ம். கொலம்போ ஐ திங்க் இந்த இங்கிலாந்து நியூசிலாண்டை டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேங்க. இங்கிலாந்து அண்ட் நியூசிலாண்டை இட் வில் டெஸ்ட் ஆமா. கண்டிஷன்ஸ் வில் டெஸ்ட் தெம். சோ எய்தர் இப்ப இந்த குரூப்ல இருந்து எதிர் ஆஃப் ஸோ இங்கிலாந்து நியூசிலாந்துக்கு நியூசிலாந்து வந்து ஒரு சரி. நியூசிலாண்டோட இங்கிலாந்து நியூசிலாந்து ஒருத்தர், இல்லனா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கலந்து ஒருத்தர் அப்படிதான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்றீங்களா? ஸ்ட்ரெயிட்டாவே இங்கிலாந்து and நியூசிலாந்து வரும்னு சொல்ல இந்த சொல்ல குரூப்ல சொல்ல வேணாம் இருந்து அப்படி எனக்கு சொல்றீங்களா? தெரிஞ்சு இந்த குரூப்ல எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து மிஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஓ, கொலம்போ அகைன் நியூசிலாந்து தேர்ட் பிளஸ் விக்கெட். பாகிஸ்தான் or ஸ்ரீலங்கா அப்படி சொல்றீங்க? ஓகே, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சொல்றேன். நியூசிலாண்டுமே அகைன் நீங்க இஸ்ஸோதி எப்படியாவது உள்ள வந்து ஆகணுங்க. நான் அதை வந்து கேரண்டியா சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்க ஆமா. யார உட்கார வைப்பீங்கன்னா மோஸ்ட்லி ஜிம்மி நீஷம் இல்ல இந்த இவர் யாரு ஃபெர்குசன் இல்ல டஃபி யாராவது ஒருத்தரை உட்கார வைக்கணும். பட் ம். இஸ்ஸோதி மோஸ்ட்லி நீங்க ஜிம்மி நீஷம் உட்கார ஐ திங்க் பெஞ்ச் பண்ணிட்டு இஸ்ஸோதியை கொண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் இப்போ இல்லைன்னா நோவார் நிவர் அவ்வளவுதான். ஏன்னா பிகாஸ் ஆமா. கொலம்போ டர்னிங் ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு நீங்க போக முடியாது. அது ஆமா. சப்கான்டினென்ட் கண்டிஷன்ல கிரென் பிலிப்ஸை நீங்க ரெண்டா ஓகே ஒரு பார்ட் டைமரா யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு செகண்ட் ஸ்பின்னர் உங்களுக்கு தேவை அவ்வளவுதான். ஆமா. இப்போ ஏன்னா இப்ப நீங்க நாளைக்கே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா தான் மத்தியானம் கேம் இருக்கு. இப்ப ட்ரிபிள் ஹெட்டர்ஸா நடந்தது. டெய்லி 3 மேட்ச் இருந்தது. நேத்து மட்டும் ஆமா அந்த ஆமா. ஓமன் vs ஆஸ்திரேலியா 39 மேட்சஸ் அப்படியே கரெக்டா நடந்துருச்சு. 3 மேட்சஸா அப்படியே நடந்துட்டு வந்துச்சு. அதான் எவ்வளவு டேஸ் எக்ஸாக்ட்லி. நடந்திருக்கும்? டெய்லி பாத்தீங்கன்னா 12 டேஸா, 12 13 டேஸ், ஆமா 13 ஆமா. டேஸ் இன்டூ 3 செவன்த் அப்படி. செவன்த் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா. செவன்த் ஸ்டார்ட் ஆச்சு டோர்னமெண்ட். ஆமா ஆல்மோஸ்ட் ஒரு 13 14 டேஸ் டேஸ். அதுதான் சொல்றேன். நடந்துட்டு வந்துச்சு. ஆமா. லாஸ்ட் ஒரு மேட்ச் பெண்டிங் வந்து நேத்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னில இருந்து வந்து ஒரு மொத்தம் 9 மேட்ச் டேஸ் இருக்கு, 12 மேட்சஸ் இருக்கு, 3 டபுள் ஹெட்டர்ஸ் மட்டும் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரே மேட்ச் தான். அதான் நியூசிலாந்து நாளைக்கு டபுள் பாகிஸ்தான். ஹெட்டர். அது வந்து கொலம்போல இருக்கு. ஓகே. ம். அதுதான். இல்ல நீங்க இப்ப சரி ஓகே பாத்தீங்கன்னா டாப் ஒன் இங்கிலாந்து ப்ரெடிக்ட் வர்சஸ் ஸ்ரீலங்கா பண்ணிடுவோமா? பல்லக்கேலையில இருக்கு. கண்டிப்பா நீங்க இங்கிலாந்து மிஸ் அவுட் ஆகும்னு சொன்னீங்களா, அதுக்காக பல்கே. சொல்றேன். சோ ஸ்ரீலங்கா இந்த கேம் வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அகைன் சவுத் ஆப்பிரிக்கா ஆமா இந்தியா ஆமா. கேம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்தியா தான் வேற வேற வென்யூஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சில டீம்ஸ்க்குலாம் இங்கேயே வந்து ஒரு டெம்பரரி ஹோம் கிரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நியூசிலாந்துலாம் சேப்பாக்கல நிறைய வாட்டி ஆமா. விளையாடிட்டாங்க. நீங்க அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கரெக்ட். எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா. அகமதாபாத்ல நிறைய வாட்டி விளையாடிட்டாங்க. சோ இப்போ இந்த மூணாவது வேர்ல்ட் மேட்ச் கப்ல விளையாடுறாங்க. மூணாவது மேட்சா நாலாவது மேட்ச் வரும். ஆமா இங்க விளையாடுறாங்க. ஆனா இந்தியா வந்து இப்பதான் செகண்ட் மேட்ச் விளையாட போறாங்க அகமதாபாத்ல.
ஸோ நம்மளோட அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் மேபி எக்ஸாக்ட்லி. நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன். இங்கிலாந்து பாகிஸ்தான் பல்லேக்கலையில இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க பாகிஸ்தான் வின், இப்போ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் வின் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், இங்கிலாந்து அவுட். 3 கேம்னா 2 கேம் தோத்துட்டாங்கன்னா அவுட் இங்கிலாந்து. ஸோ அதுதான். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சொல்லுங்க எந்தெந்த டீம்ஸ் வரும்னு ஓகே. சொல்லுங்க, சும்மா ஒரு போல்ட் ப்ரெடிக்ஷன். குரூப் ஏ, இந்தியா சவுத் சூப்பர் எயிட்ஸ் ஆப்பிரிக்கா, குரூப் ஏ. ஆ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா வரமாட்டாங்கன்னு தோணுது. சும்மா என்னோட ப்ரெடிக்ஷன் தான். இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் ஓகே ஆர் ஓகே. ஜிம்பாப்வே தான் எனக்கு தோணுது. எனக்கு அது தெரியல. ஆனா, ஓ, என்னோட ப்ரெடிக்ஷன் தான். சும்மா அப்படி பட் நடக்கலன்னா வெஸ்ட் கமெண்ட்ஸ்ல இண்டீஸ் யாரும் வந்து திட்ட வேண்டாம். இல்ல, நீங்க வெஸ்ட் இண்டீஸ் ஓகே பாத்தீங்கன்னா 2016 ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் அட்டாக் இருந்தது அவங்களுக்கு. இல்ல 2016க்காக நான் சொல்லல. இந்த வாட்டியே அவங்க நல்லா லைக் ஆ, பவர். இங்கிலாந்துல தான் போட்டாங்க, பவரா இருக்கு டீம் ஆக்சுவலா. பேட்டிங் நல்லா இருக்கா, நீங்க சொன்ன மாதிரி பவுலிங் அந்த அளவுக்கு 16 அளவுக்கு பவுலிங் கிடையாது. கரெக்ட். பேட்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மெயின் கீனா அந்த 3 பேர் தாங்க. ஹோல்டர், ரொமாரி ஷெப்பர்ட் அண்ட் ரத்தர்ஃபோர்ட். ம். ஓகே, அதுதான் அதுதான். இவர் ஷாய் ஹோப். இவங்க 3 பேர் தான். ஐ ஹோப், யா டெஃபினட்டா, பட் யா ஓகே, ஐ ஹோப் ஆல்சோ குட். ஓப்பனிங் தானே ஆடுறாரு அவரு ஆமா, இப்போ. ஹோப் ஓப்பனிங் ஓப்பனிங் தான். ஓகே ஓகே. அவரோட பார்ட்னர் யாரு? அந்த ஜான்சன் சால்சோன்னு ஒருத்தன். ஆமா, ஜான்சன் சார்ல்ஸ் இல்ல. ஓ, ம். நீங்க நீங்க டக்குன்னு 2016 மறந்துட்டேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டீங்க. இல்ல இல்ல, ஜான்சன் சால்ஸ் போன 2024 கூட பிராண்டன் கிங், விளையாடுனாங்க பிராண்டன் கிங். நினைக்கிறேன். பிராண்டன், ஓ ஓகே ஓகே, பிராண்டன் ஆமா. கிங், ஓகே ஓகே, சாரி சார். ஓகே, இந்த குரூப்ல பெருசா இன்னொரு நான் குரூப்ல மேட்டர். வந்து நான் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் வரும்னு சொல்றேன். கோ ஹோஸ்ட் ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து மிஸ் அவுட் ஆவாங்க அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்கு. பட் நான் பாகிஸ்தான் பேட்டிங் யார் பெருசா அடிப்பாங்க? அந்த ஃபர்ஹான் அவுட் ஆயிட்டானா ஓப்பனிங்ல அப்படியே சரிஞ்சிடும். சர்ன்னு இந்த பில்டிங் பிளாக் எல்லாம் சரியிற மாதிரி சரிஞ்சிடும் அவங்களோட பேட்டிங். இல்ல, ஆனா ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் ப்ரோ அவங்க தான். ஏன்னா எனிவேஸ் இப்போ இங்கிலாந்து கேம் பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். நியூசிலாந்து கேம் கண்டிப்பா டஃபா போகும். ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் தான் இந்த குரூப்போட ஒரு கீ கேமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஷுவரா குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எய்தர் ஆஃப் நியூசிலாந்து ஆர் இங்கிலாந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான். பட் நியூசிலாந்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, பேட்டிங் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, அவங்க ஆமா பேட்டிங். பட் நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்க பேட்டிங் ஆர்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேரில் மிச்சல் 4ல மிஸ் ஆயிட்டு would be a குட் ஆப்ஷன் தோணுது. ஆமா, ஏன்னா அவங்க பிகாஸ் டேரில் மிச்சலை பிலிப்ஸ் வந்து ஃபினிஷரா புஷ் எப்படின்னா, பண்றாங்க. மிச்சல் அண்ட் சாப்மேனை புஷ் இல்ல அதான் ஃபினிஷரா சொல்றேன், புஷ் பண்றாங்க. பிலிப்ஸ் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு பவர் ஹிட்டிங் விரும்பக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஓகே, ம். அவரு அவர் வந்து அந்த எண்ட் ஓவர் பினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு விரும்பக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பிலிப்ஸ். ம். ஸோ இது இன்னிங்ஸ் பில்டர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேரில் மிச்சல் தான். அவரை நீங்க கொஞ்சம் மேல அனுப்பிச்சு அவரும் ரச்சின் ரவீந்திராவும் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி, ஓப்பனர்ஸ் உங்களுக்கு எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டர்ஸ் ஹிட்டர், அதாவது ஒரு ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஹிட்டிங் நல்லா ம். பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான் 2 பேருமே. ஸோ அதனால இன்னிங்ஸ் பில்டர் அந்த 3 and 4ல மிச்சல் அண்ட் ரவீந்திரா வந்தா இட் வில் பி a பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தோணுது எனக்கு. ம். ஆமா. ஆனா ஆனா நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்துக்கு பேட்டிங் இந்த இந்த சேஞ்சஸ் பண்ணலாம். பட் ஒரு ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா அன்னைக்கு கேமே நாங்க அதான் பார்த்தோம். ஏன்னா கனடா கிட்ட டக்கு டக்கு 2 விக்கெட் எக்ஸாக்ட்லி. விட்டீங்கன்னு பார்த்தோம். பட் ஈஸியா ரச்சின் ரவீந்திரன் பிலிப்ஸ் வந்து சேஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வித் ஓவர்ஸ் டு ஸ்பேர் இருந்தது, பால்ஸ் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆமா ஆமா. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஸோ இப்போதைக்கு இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன். இதுக்கு கண்டிப்பா செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வருவோம் அண்ட் ஃபைனல்ஸும் இருக்கு. அந்த எக்ஸாக்ட்லி. லாஸ்ட் 3 கேம் தான் கண்டிப்பா கீ கேமா இருக்கும். ஸோ தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.